Hello friends, welcome to Tamil Tech Tutorial. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம் அப்படினா Google Sheetsல left, right, midங்கற ஃபங்க்ஷனை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றது அத பத்தி நம்ம பார்க்க போறோம். பொதுவா இந்த மூணு ஃபங்க்ஷனுமே பார்த்தோம் அப்படினா ஒரு சப்ஸ்ட்ரிங்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். சோ ஷீட்லயும் சரி எக்ஸல்லயும் சரி சப்ஸ்ட்ரிங்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு இந்த மூணு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அதுதான் left, right, mid. இப்போ வந்து நம்ம டீடைலா பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் வந்து left ஃபங்க்ஷன். இது வந்து ஒரு பில்ட்-இன் ஷீட் அல்லது எக்ஸல் ஃபங்க்ஷன் அப்படி நம்ம சொல்லலாம். இது வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட்ல ஒரு சப் கேரக்டர் அதாவது வந்து ஒரு சப்ஸ்ட்ரிங்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக நம்ம சொல்லலாம். அதுவும் எப்படி இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணனும் அப்படினா லெஃப்ட் பொசிஷன் அல்லது பிகினிங் ஆஃப் தி பொசிஷன் அப்படி வந்து நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணனும் அப்படினா அதுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் வந்து நார்மலா வந்து ரெண்டு ஆர்குமென்ட் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்குமென்ட் வந்து பார்த்தா நம்மளுடைய இன்புட் செல், செகண்ட் ஆர்குமென்ட் வந்து பார்த்தோம் அப்படினா நம்மளுடைய லெந்த். அதாவது எவ்வளவு கேரக்டர் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணனும் அப்படிங்கறத நீங்க சொல்லணும். சப்போஸ் வந்து நீங்க செகண்ட் ஆர்குமென்ட் விட்டுட்டீங்க அப்படினா அது வந்து ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் டிஃபால்ட்டா எடுத்துக்கும். ஓகேங்களா? சோ அதனால இன்புட் வந்து இதுதான் ஈக்குவல் போட்டுட்டு லெஃப்ட் ஃபாலோட் பை உங்களுடைய இன்புட் செல், அதுக்கு அப்புறம் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் அது எவ்வளவுங்கறத சொல்லணும். அத வச்சு இது பிகினிங் அல்லது லெஃப்ட் ஹேண்ட் சைடுல அந்த சப் கேரக்டர் அதாவது கேரக்டர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் சாம்பிள் இன்புட் வந்து கொடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ லெஃப்ட் அப்படின்னு கொடுத்தாலே உங்களுக்கு ரெண்டு ஆர்குமெண்ட் கேட்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் செல்ல கொடுத்துக்கிறேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் எவ்வளோ கேரக்டர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அது கேட்குது. ஸோ இப்போ எனக்கு வெல்கம்ங்கிற வேர்டு வேணும். அது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 7 கேரக்டர் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் 7 கொடுத்துடலாம். இது வந்து இண்டெக்ஸ் வந்து 0லாம் கிடையாது, 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் 1லேருந்து 7 வரைக்கும் அந்த வேர்டு இருக்குது. அதை கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வேர்டு வந்துடும். ஆட்டோஃபில் எஸ் கொடுத்தீங்கன்னா அது மாதிரி எல்லா ரிமைனிங் இருக்கிற எல்லா வேர்ட்ஸ்க்கும் இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சப்போஸ் வந்து நான் லெங்த்தை வந்து கொடுக்காம விட்டேன் அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும்தான் அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். இப்போ நான் லெங்த்தே கொடுக்கல, இதெல்லாம் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும்தான் இது வெளியில் வரும். ஸோ இதுதான் வந்து லெஃப்ட் ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாம்பிள். அடுத்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஃபங்க்ஷன். இது வந்து லெஃப்ட் ஃபங்க்ஷனுக்கு ஆப்போசிட். ஸோ எண்டில் இருந்து எனக்கு வந்து கேரக்டரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அல்லது எண்டிலேருந்து சப்ஸ்ட்ரிங்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ரைட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஒரு ஷீட் அல்லது எக்ஸலுடைய பில்டிங் ஃபங்க்ஷன் தான். லெஃப்ட் ஃபங்க்ஷன் மாதிரி இதுவும் வந்து ரெண்டு ஆர்குமெண்ட் எடுத்துக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய இன்புட் செல்லு இது வந்து கம்பல்சரியாக நீங்கள் கொடுக்கணும். செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து லெங்த், அதாவது எவ்வளோ கேரக்டர் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். சப்போஸ் வந்து இதை நீங்கள் கொடுக்காம விட்டீங்க அப்படின்னா 1ங்கிறது அது டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். ஸோ 1க்கு மேலே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ கேரக்டருங்கிறத கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 4, 5, 6 அந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இதுக்கும் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இந்த ரைட்டுக்கு வந்து நம்ம இந்த இன்புட்டே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ நான் இன்புட் சொல்லி இதை கொடுத்துட்டு இப்போ ரைட் ஹேண்ட் சரி ஃபஸ்ட்டு லெஃப்ட் யூஸ் பண்ணால் இது பிகினிங்லேருந்து போகும், அதாவது வெல்கம்லேருந்து வரும். பட் இது வந்து எண்டிங் பொசிஷன் இந்தியாவிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ எனக்கு இந்தியாங்கிற வேர்டு மட்டும் வேணும் அப்படின்னா இந்தியாங்கிற வேர்டில் எத்தனை கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் 5 கொடுத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து வெளில வந்துடும். சப்போஸ் வந்து இதே அந்த ப்ரொசீஜரை ரிமைனிங் இருக்க வேர்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து ரிமைனிங் இருக்கிறது வரும். ஆனால் கீழே இருக்கிறது வந்து சில டைம் மாறும். இங்கே வேர்ல்டு வந்துடும் 5, பட் மார்னிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக 5 கேரக்டர் மட்டும் தான் கட் பண்ணும். அது மாதிரி கண்ட்ரியில் கரெக்டாக 5 கேரக்டர் மட்டும் தான் கட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரைட் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து நீங்கள் லெங்த் எதுவுமே கொடுக்கல, லெங்த் வந்து விட்டீங்க அப்படின்னா அப்போ வந்து ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தான் அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அந்த ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் அதாவது எண்டிங் பொசிஷனில் தான் வரும். இப்போ இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா ஏ மட்டும் தான் வெளியில் வரும். அது மாதிரி ஹலோ வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிங்கிறது வெளியில் வரும். ஸோ இதில் வந்து ஜி, இதில் வந்து ஒய். இந்த மாதிரி வந்து நீங்கள் ரைட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிட்டுங்கிற ஃபங்க்ஷன். இதுவும் வந்து ஷீட் அல்லது எக்ஸலுடைய ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா காமனான ஒரு பில்டிங் ஃபங்க்ஷன் தான். ஸோ எக்ஸலுக்கும் சரி ஷீட்டுக்கும் சரி இந்த லெஃப்ட்டு ரைட்டு மிட்டு ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் வேலை செய்யுது, ஒரே மாதிரி ஆர்குமெண்ட் தான் எடுத்துக்குது. அதனால் இதுக்கும் அதுக்கும் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மிடில் பொசிஷன்லேருந்து நீங்கள் வந்து ஒரு கேரக்டரையோ அல்லது சப்ஸ்ட்ரிங்கையோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து இங்கே மிட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா 3 ஆர்குமெண்ட் வந்து கம்பல்சரியாக எடுத்துக்குது. பட் லெஃப்ட் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட் தான் எடுத்துக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து மேண்டட்ரி, செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து ஆப்ஷனல். ஆனால் இந்த மிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது 3 ஆர்குமெண்ட்டுமே நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். இதில் ஒரு ஆர்குமெண்ட் மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து எரர் வரும். ஸோ அது என்னங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்புட்.
இன்புட் அந்த இன்புட் செல்லை நீங்கள் கொடுக்க வேண்டியதான். செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, அதான் நம்ம வந்து மிட்னு சொல்லிட்டோமே. ஆனால் வந்து ஏன் இது ஸ்டார்டிங் பொசிஷன் அப்படின்னா இதை டெவலப் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூசர் சாய்ஸ்லேயே விட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் மிட்டுங்கிறத நீங்களே வந்து பொசிஷன் கொடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா லெஃப்ட் கூட கொடுத்துக்கலாம், ரைட்டும் கொடுத்துக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் வந்து இந்த மிட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து வேலை செய்யுது. அதாவது லெஃப்ட் ரைட்டு ஃபங்க்ஷனை எடுத்துகிட்டு இதுவே 3 வேலையும் ஒரே டைமில் செய்யுது. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் பொசிஷன். அதுக்கப்புறம் தேர்ட் ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் டு எக்ஸ்டெண்ட். உங்களுக்கு எவ்வளோ கேரக்டர்ஸ் வேணும் அதை தான் வந்து நம்ம லெஃப்ட் ரைட்டில் பார்த்துறோம், அதை அப்படியே கொடுத்தா போதும். இப்போ இதுதான் வந்து சின்டாக்ஸ். ஸோ மிட்டு நம்மளோட இன்புட் செல்லு, ஸ்டார்டிங் பொசிஷன், அப்புறம் எவ்வளோ லென்த்து. ஸோ ஸ்டார்டிங் பொசிஷன் தான் வந்து நீங்கள் மிடில் நீங்கள் பார்த்து கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம், அல்லது லெஃப்ட்டில் கொடுக்கலாம், அல்லது ரைட்டில் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஒருவேளை உங்களுக்கு டைனமிக்காக மிடிலேருந்து வேணும் அப்படின்னா அதுக்கு நான் ஒரு சின்ன சொல்யூஷன் சொல்கிறேன், அதை நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து நான் மிட்டுன்னு கொடுக்குறேன், கொடுத்துட்டு இந்த இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து இது எக்ஸாக்டாக மிடில் பொசிஷன் நம்ம தான் பார்க்கணும், ஏன்னா யூசர் சாய்ஸில் அது இருக்குது, எக்ஸாக்டாக அது கொடுக்கல. இப்போ வெல்கம் டு இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா இது மொத்தம் 16 கேரக்டர் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா தான் வந்து மிடில். ஓகேங்களா? ஆமாம் 8 வருது. ஸோ தான் வந்து மிடிலாக வரும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 9, 10, 11, 12, 13, 14, 17 வருது ஆக்சுவலாக. ஸோ இப்போ நம்ம வந்து எனக்கு 2ங்கிற பேர் மட்டும்தான் வேணும் அப்படின்னா 2 வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நீங்கள் 9 போட்டுட்டு 2ங்கிற வேர்டுக்கு எத்தனை கேரக்டர், 2 கேரக்டர் தான் தேவைப்படும். ஸோ 2ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி அந்த 2ங்கிறது எடுத்துக்கலாம். இதை அப்படியே வந்து நீங்கள் ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஸ்டாட்டிக்காக போடுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் மாறும். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது மிடிலே வரல, கடைசி RL மட்டும் தான் வருது. இது வந்து NI மட்டும் தான் வருது. இது வந்து பார்த்தோன்னா M மட்டும் தான் வருது. அப்போ உங்களுக்கு எக்ஸாக்டாக மிடில் வேணுங்கிறத அவங்க வந்து ஃபங்க்ஷனாக கொடுக்கல. அதுக்கு நம்ம சின்ன ஒரு டிப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் வந்துடும். இப்போ மிடிலோட பொசிஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். மிடில் பொசிஷன்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் கவுண்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை டிவைட் பை 2 போட்டிங்க அப்படின்னா மிடில் கவுண்ட் வந்துடும். ஸோ அப்போ எக்ஸலும் சரி ஷீட்லையும் சரி லெங்க்த்துங்கிற ஒரு ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனில் நம்ம இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அது எவ்வளோ கேரக்டருங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் லெங்க்த்தை வந்து இப்போ இந்த இந்தியான்னு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து டோட்டலாக எவ்வளோ லெங்க் இருக்குது 16ங்கிறது காமிச்சு போகுது. ஓகேங்களா? அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஹலோ வேர்ல்டு இருக்குது அப்படின்னா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 11 அப்படிங்கிறது காமிக்கும். ஓகேங்களா? இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மிட்டு அப்படின்னு போட்டுட்டு இந்த இன்புட் செல் கொடுத்துருக்கேன். இந்த மிடில் பொசிஷனை நம்மளுக்கு வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் மாறும், ஏன்னா ஒவ்வொரு இன்புட் ஸ்ட்ரிங்குமே ஒரே லெங்க் கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 16 இருக்குது, செகண்ட் வந்து 11 இருக்குது, அடுத்தது 13, அடுத்தது 14, இந்த மாதிரி மாறி மாறி வரும். அப்போ வந்து நம்ம வந்து எக்ஸாக்டாக பொசிஷன் ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. ஸோ டைனமிக்காக வேணும் அப்படின்னா அப்போ நீங்கள் லென்த்துன்னு போட்டுட்டு மறுபடியும் இந்த செல்லை இன்புட்டை கொடுத்துட்டு டிவைட் பை 2 போட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இப்போ மிடிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ மிடிலேருந்து எத்தனை கேரக்டர் வேணுங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ இப்போ மிடிலேருந்து எனக்கு 3 கேரக்டர் வேணும் அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மிடிலேருந்து 2 கேரக்டர் வரும். இதை அப்படியே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே மிடிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோன்னா வெல்கம் டு இந்தியாவில் மிடில் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ், அதாவது ஈக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்பேஸ் தான் வந்து மிடில் கேரக்டர். ஸோ அதனால தான் இங்கே நம்ம லெஃப்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் தெரியுது. அங்கேருந்து எனக்கு 3 கேரக்டர் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன், அதனால் 3 கேரக்டர் மட்டும்தான் அவுட்புட்டாக வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வித்தியாசம். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓ தான் வந்து மிடிலாக எடுத்துக்குது, ஏன்னா இது மொத்தமே ரிட்டர்ன் பண்ணுறது 11 தான். ஸோ 11/2 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5ங்கிறது ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ 5ங்கிறது வந்து 5.5 எடுத்துக்குது. ஸோ அதனால் ஓலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓ ஒரு ஸ்பேஸு W அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணுது. அது மாதிரி குட் மார்னிங்கில் பார்த்தோம் அப்படின்னா M தான் வந்து மிடில் பொசிஷனாக எடுத்துக்குது. ஸோ அதுலேருந்து MOR அப்படிங்கிறது எடுத்துக்குது. அது மாதிரி பார்த்தோம் இந்தியன்ஸ் மை கண்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இஸ்ஸுக்கும் எம்முக்குள்ள நடு ஸ்பேஸ் தான் வந்து மிடில் பொசிஷனாக எடுத்துக்குது, ஏன்னா எம்முக்கு முன்னாடி ஒரு பொசிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 3 கேரக்டர். ஸோ அந்த மாதிரி வந்து போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மிடிலிருந்து நீங்கள் வேணும் டைனமிக்காக வேணும் அப்படின்னா அப்போ லெங்க்த்துங்கிறது கொடுத்துக்கலாம். இல்லை நானே ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அப்போ லெங்க்த் எடுத்துகிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் கரெக்டாக பார்த்து கொடுத்தீங்கன்னா மிட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்துடும். இதுதான் வந்து இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரிங் இன் ஷீட் அண்ட் எக்ஸல் சொல்லலாம். ஸோ இந்த 3 ஃபங்க்ஷனுமே எக்ஸலுக்கும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யுது, ஷீட்டுக்கும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யுது. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லை. அதனால் நீங்கள் ஷீட்டில் ஒர்க் பண்ணாலும் சரி எக்ஸலில் ஒர்க் பண்ணாலும் சரி இது வந்து காமன் தான். ஸோ இந்த 3 ஃபங்க்ஷனும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.